வணக்கம். வெல்கம் டு விவி ட்ரேடிங் கன்சல்டன்சி. எனக்கு ட்ரேடிங் பார்த்தோன்னா 8500 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். நிஃப்டி பேங்க் நிஃப்டி வந்து நம்மளோட R1 R2 ரேஞ்சில் வந்து ஒரு சின்னதாக செல்லிங் கொடுத்துட்டு திரும்ப யூட்டன் எடுத்து ஒன் சைடாக மேலே அப் சைட் மூவ் கொடுத்துருச்சு. ஸோ ரெண்டு என்ட்ரியுமே எடுத்துக்கலாம். நம்ம செல் என்ட்ரி மட்டும் எடுத்துகிட்டு அப் சைட் என்ட்ரி எடுக்கலை. ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இண்டெக்ஸில் நிஃப்டியில் 1500 லாஸ் பண்ணியிருக்கோம். பேங்க் நிஃப்டியில் 3000 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். MFSL வந்து நம்ம சொன்ன ரேஞ்ச் எதுவும் வரல. ஸோ அதனால் அதில் என்ட்ரி எதுவும் இல்லை. இண்டு ஹோட்டல் வந்து பை எபோவ் சொல்லியிருந்தோம். அந்த ரேஞ்ச் வந்து ரீடெஸ்ட் ஆகிட்டு கிளியரான பை எடுத்து அதுவுமே மூவ் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மண்டே ட்ரேடிங்க்கான ஸ்கிரிப்ட் வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, பிசாஃப்ட், RFR அந்த 4 ஸ்கிரிப்ட்டுக்கும் லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா R1 R2 ரேஞ்ச் வந்து 24,647, 24,677, S1 S2 24,334, 24,254. மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோனில் இருந்து நல்லா மூவிங் ஆகிருக்கு. டே சார்ட் வியூவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா போன வாரம் ஃபுல்லாகவே வந்து ஒரு சைட்வேஸ் மூவில் இருந்துட்டு எகெயின் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கான். மேலே வந்தது அப்படின்னா பொசிஷனலாகவே வந்து நமக்கு 25,000 வரலையும் ஒரு ரேஞ்ச் காட்டலாம். ஸோ அந்த ஜோன் வந்ததுனால ஒரு செல்லிங் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஒரு பையிங் கடை ப்ராஃபிட் புக்கிங் ஜோனாக தான் இருக்குது அந்த ஜோன். ஸோ அது வரலையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். சப்போஸ் வந்து நமக்கு மேலே இங்கே இடையில இங்கேயும் செல்லிங் வந்தது அப்படின்னாலும் நமக்கு இண்டிகேஷன் முறையில் அப்டேஷன்ஸ் கொடுக்குறோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியோட R1 R2 ரேஞ்ச் வந்து 50,675, 50,837, S1 S2 50,034, 49,880. மார்க்கெட் வந்து பார்த்தோன்னா ரெசன் ஜோனில் தான் இருக்குது. ஓப்பனிங்காக வந்து ஒரு ஸ்பைக் விட்டுருக்காங்க, மேலே ஹை காட்டிட்டு எகைன் இதுக்கு கீழே வந்துட்டு திரும்ப ஒரு பையிங் எடுத்து மேலே தான் க்ளோசிங் நடந்திருக்கு. இப்போ R1 R2 ரேஞ்சில் க்ளோசிங் இருக்கிறதுனால நமக்கு அந்த ரேஞ்சுக்கு மேலே போனால் மட்டும் தான் பை எடுக்கணும். இல்லைனா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து செல் எடுத்துக்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து ஸ்டாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா பிர்லாசாஃப்ட் பை எபோவ் 607க்கு மேலே பை பண்ணோம் அப்படின்னா 652 வரலையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஏன் நம்ம பை சொல்கிறோம் அப்படின்னா 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தோன்னா ப்ரீவியஸாக இருக்க ஸ்விங்கோட ஹை நியர்பை க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ அந்த ஹைக்கு மேலே ஒரு க்ளோஸ் இருக்கணும், ஒரு 5 minutes க்ளோஸாவது இருக்கணும். இருந்ததுன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. டே சார்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளியரான சப்போர்ட் ஜோனில் இருந்தால் மார்க்கெட்டை வந்து யூட்டர்ன் எடுக்குது. பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக வந்து டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு திரும்ப எகைன் ஒரு பாட்டம் ஆகிட்டு திரும்ப அந்த ஜோனை வந்து பிரேக் அவுட் ஸ்டேஜில் நிற்கிது. வால்யூமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா பையிங் வால்யூம் வந்து நான் கொஞ்சம் கிளியராகவே நல்லா இருக்குது. ஸோ அந்த ஜோனுக்கு மேலே அந்த டே ஹைக்கு மேலே ஒரு க்ளோசிங் இருந்ததுனால நல்லா பையிங் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இன்ட்ராடேயில் வந்து நமக்கு எப்படி இண்டிகேஷன் பண்ணுதுங்கிறத லைவில் பார்க்கலாம். அடுத்து பார்த்தோன்னா RFR செல் பிலோ 1485க்கு கீழே செல் பண்ணோம் அப்படின்னா 1442 வரலையும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா 15 minutes டைம் ஃப்ரேமில் மட்டும் நமக்கு செல்லிங் கிடையாது. டே சார்ட்டில் வந்து ஓவரால் புல்லிஷ் வியூவில் தான் இருக்குது. டே சார்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா புல்லிஷ் வியூ தான். ப்ரீவியஸாக வந்து ஹை எல்லாமே பிரேக் பண்ணி மேலே தான் க்ளோசிங் நடந்திருக்கு. இன்றைக்கி இன்ட்ராடேயில் வந்துட்டு ஒரு லோ காட்டிட்டு ரெக்கவரியோட தான் க்ளோசிங் நடந்திருக்கு, மேலே தான் க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 15 minutes டைம் ஃப்ரேமில் வந்து ப்ரீவியஸாக இருக்க ஸ்விங்கோட லோவையும் வந்து நமக்கு பிரேக் பண்ணி காட்டுது. ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக இருக்க ஹையை பிரேக் பண்ணாமல் க்ளோசிங் நடந்திருக்கிறதுனால ஸோ இந்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவலில் நமக்கு 50% பிலோவில் ட்ரேட் ஆச்சு அப்படின்னா நமக்கு செல்லிங் போகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த 4 ஸ்கிரிப்ட்டுக்குமே லெவல்ஸை சொல்லியிருக்கோம். ஸ்டாப்லெஸ் டார்கெட் வேணும் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் பிங் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. வி ஆர் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் டெக்னிக்கல் அனாலிஸ்ட். நாம் கொடுத்துருக்க டெக்னிக்கல் லெவல்ஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட சர்வீசஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற கோர்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். நீடட் இருக்கிறவங்க இந்த வீடியோ எண்டில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா பிங் பண்ணுங்கள். தேங்க்யூ.